ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 பயிற்சி 7.1 அறிமுகம். இயல் 7 எதை தலைப்பு அப்படின்னா அளவியல். அளவியல் அப்படிங்கல அந்த தலைப்பிலேயே நமக்கு அர்த்தம் இருக்கு. அளவியல் அப்படின்னா அளவுகளை பற்றி படிக்கக்கூடிய இயல் அப்படின்னு. அதுக்கு ஒருத்தர் பித்தாக்கரசுங்கிறவர் ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. மிக அழகிய தள உருவம் வட்டமாகும். ஒரு தளத்துல வரையக்கூடிய அந்த வட்டம் தான் மிக அழகிய உருவம் அப்படின்னு சொல்றாரு. அதுபோல மிக அழகிய திண்ம உருவம் கோளமாகும். கோளம், கோளம்னா என்னது? நம்ம இந்த இரும்பு குண்டு இருக்கு இல்லையா, அது நம்ம இந்த கிரிக்கெட் பால் அது ஒரு கோளம். இதெல்லாம் உருண்டை. பூமி ஒரு கோளம். கோள வடிவம்னா என்ன தெரியும் இல்லையா? வட்டம்ங்கிறது வேற, கோளம்ங்கிறது வேற. வட்டம்ங்கிறது இப்போ நம்ம கையில் இருக்க வளையலுக்கே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். உள்ள கை போகும். கோளம் அப்படின்னா உருண்டையாக இருக்கும், பட் உள்ள திண்ம வடிவத்தில் இருக்கும். ஸோ அது ரெண்டுமே மிக அழகிய உருவத்திற்கான எடுத்துக்காட்டுன்னு சொல்லி யார் சொல்கிறா? பித்தாகரசுங்கிறவர் சொல்கிறார். ஸோ அளவியல் அப்படிங்கிற பொழுது நம்ம இந்த முக்கோணம், சதுரம், செவ்வகம், வட்டம், நீள்வட்டம், உருளை இந்த மாதிரியான அளவுகளை உருவங்களுக்கு அளவுகளை அளந்து நீளம் என்ன, அகலம் என்ன, பரப்பு என்ன, சுற்றளவு என்ன, கன அளவு என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த இயல்ல நாம பார்க்க போறோம். அறிமுகம் என்னன்னு பார்க்கலாமா? பல்வேறு வகையான வடிவியல் உருவங்களின் பரப்பளவு மற்றும் கன அளவுகளை பற்றி பயிலக்கூடிய கணித பிரிவு அளவியல் எனப்படுகிறது. அளவியல்னா என்னன்றதுக்கு வரையறை. பல்வேறு வகையான வடிவியல் உருவங்களின் பரப்பளவு மற்றும் கன அளவுகளை பற்றி பயிலக்கூடிய கணித பிரிவு அளவியல் எனப்படுகிறது. விரிவாக கூற வேண்டுமெனில் இது அளவீட்டு செயல்முறைகள் பற்றியதாகும். எப்படி அளக்கிறது, எப்படி அளந்து நீளம் என்ன, உயரம் என்ன, பரப்பு என்ன, கன அளவு என்ன அப்படின்னு நம்ம அளந்து பார்க்கறது தான் இந்த அளவியல். அளவியலானது எதுல பயன்படுதுன்னு பாருங்க. கட்டடக்கலை, மருத்துவம் மற்றும் கட்டுமானம் ஆகிய துறைகளில் பயன்படுகிறது. ஒரு கட்டடம் கட்டுறாங்க அப்படின்னா இவ்வளவு பரப்புல, இவ்வளவு ஏக்கர்ல, இவ்வளவு நீள அகலத்துல இந்த கட்டடத்தை இப்போ நம்ம கட்ட போகிறோம். ரூம்பு இவ்வளவு நீள அகலம் இருக்கணும், ஹால் இவ்வளவு நீள அகலம் இருக்கணும், இவ்வளவு பரப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அளக்கிறது. இந்த டேப்பு வச்சு இன்ஜினியர்ஸ் எல்லாம் டேப்பு வச்சு அளந்து தான் கட்டடங்களை கட்டுவாங்க. மருத்துவத்தில் அதே போல் இந்த அளவியல் மிக பயன்படுது. எப்படி இப்போ நம்ம உடம்புல எவ்வளவு உள்ளுக்குள்ளார என்ன பிரச்சனை, இல்லை வெளியில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுறதுக்கு இந்த அளவியல்ங்கிறது. இப்போ நம்ம உனக்கு காய்ச்சலே இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். உனக்கு காய்ச்சல்னா எத்தனை டிகிரி காய்ச்சல் இருக்குது பாருங்க, 100 டிகிரி காய்ச்சல் இருக்குது, 100, அது ஒரு அளவு தான். அதே போல் நம்ம வெயிட் எவ்வளோ இருக்கும், ஹைட் எவ்வளோ இருக்கும். இப்போ நம்ம உடம்பு நல்ல நார்மலாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வெயிட்டுக்கு தகுந்த ஹைட் இருக்கணும், ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். இப்படி இதுகளை மாதிரியெல்லாம் இருக்கிறதுல பற்றி நமக்கு மருத்துவத்திலையும் பயன்படுது, கட்டுமான துறைகள்லையும் பயன்படுது. அளவியலை கற்பதன் மூலம் இரு பரிமாண உருவங்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவை காண்பதற்கான சூத்திரங்கள் பற்றிய அறிய முடியும். இரு பரிமாண உருவங்களின், முப்பரிமாண உருவம் இருக்கு, இரு பரிமாண உருவம். முப்பரிமாணம்னா 3 பக்கங்களும் அதனுடைய உருவங்கள் தெரியும். இப்போ கனசதுரம், கனசெவ்வகம்னா முப்பரிமாணம். இரு பரிமாணம்னா செவ்வகம், சதுரம் இந்த மாதிரியெல்லாம். மேலும் முப்பரிமாண உருவங்களின் புறப்பரப்பு மற்றும் கன அளவுகளை பற்றியும் அறிய முடியும். கனசதுரம், கனசெவ்வகத்துக்கெல்லாம் புறப்பரப்பு, கன அளவு இதெல்லாம் நம்ம பற்றி படிக்க முடியும். இந்த பகுதியில் நாம் முக்கோணங்களின் பரப்புக்கான ஹெரான் சூத்திரம், கனசெவ்வகம் மற்றும் கனசதுரங்களுக்கான புறப்பரப்பு மற்றும் கன அளவுகளை பற்றி கற்க இருக்கிறோம். இந்த பகுதியில் எதை பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, முக்கோணத்தின் பரப்புக்கான ஹெரான் சூத்திரம்னு ஒரு சூத்திரம் இருக்குது, அதை பற்றி படிக்க போகிறோம். இன்னொன்று கனசெவ்வகம் மற்றும் கனசதுரத்தின் புறப்பரப்பும் கன அளவு மட்டும் படிக்க போகிறோம். மற்ற எல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. பட் நமக்கான போர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இது மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம்னு சொல்லுவோம். நாற்கரம், முக்கோணம் போன்ற மூடிய தள உருவத்தினுடைய
எல்லையின் நீளத்தை எவ்வாறு அழைக்கிறோம்? ஒரு நாற்கரம் இருக்கு, இல்லைன்னா ஒரு முக்கோணம் இருக்கு. அந்த மூடிய தளத்தினுடைய உருவத்தினுடைய எல்லையின் நீளங்களை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? எப்படி அழைப்போம்? பக்கங்கள்னு சொல்லுவோம். எல்லைக்குள் அடைபட்ட பகுதியின் அளவை எவ்வாறு அழைக்கிறோம்? இதை பக்கங்கள்னு சொல்லுவோம். இந்த எல்லைக்குள்ள இருக்க அந்த பரப்பை என்னன்னு சொல்லுவோம்? பரப்பளவு. அந்த எல்லைக்குள் அடைக்கப்பட்ட பகுதியின் அளவு பரப்பளவுன்னு சொல்லுவோம். பொதுவாக முக்கோணத்தின் பரப்பளவானது பின்வரும் சூத்திரத்தை பயன்படுத்தி கணக்கிடப்படுகிறது. ஒரு முக்கோணம் அப்படின்னா அதனுடைய பரப்பளவுக்கு என்ன சூத்திரம்? முக்கோணத்தின் பரப்பளவு சீக்வல் டு, நம்ம சின்ன கிளாஸஸ்ல படிச்சிருப்போம், அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், சோமனி சதுர அலகுகள் அப்படின்னு. அப்ப அடிப்பக்கத்தை பின்னு குறிக்கலாம், உயரத்தை ஹெச்ன்னு குறிக்கலாம். அடிப்பக்கம் பி, உயரம் ஹெச். இந்த மாதிரி முக்கோணம் இருந்தாலும் அடிப்பக்கம் பி, உயரம் ஹெச். இங்கு பி மற்றும் ஹெச் என்பன முறையே முக்கோணத்தின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் ஆகும். பினா பேஸு, ஹெச்னா ஹைட்டு. அவ்வளவு. ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் மற்றும் உயரம், அதாவது உயரமும் சொல்லலாம், இதை குத்து உயரமும் சொல்லலாம், கொடுக்கப்பட்டால் அதன் பரப்பளவை எவ்வாறு காண்பது என்பதை மேற்கண்ட சூத்திரத்திலிருந்து அறிய முடியாது. அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் போட்டு கண்டுபிடிச்சிருவோம். இப்போ அடிப்பக்கமும் உயரமும் இருந்தால் முக்கோணத்தின் பரப்பளவுக்கு இந்த ஃபார்முலா. இதே இது ஹெரான் சூத்திரம்னு ஒரு சூத்திரம். அது என்ன? ஹெரான் சூத்திரம், உயரம் தெரியாத ஆனால் 3 பக்க அளவுகளும் தெரிந்த ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு. உயரம் கொடுக்கல, ஆனால் ஒரு முக்கோணத்தினுடைய 3 பக்கத்தினுடைய அளவுகள் கொடுத்துட்றாங்க. ஒன்றை ஏன்னு வச்சுக்கிறாங்க, இன்னொன்று பின்னு வச்சுக்கிறாங்க, இன்னொன்று சின்னு வச்சுக்கிறாங்க. அப்போ 3 பக்க அளவுகளும் தெரியும், ஆனால் உயரம் இல்லை. அந்த முக்கோணத்தின் பரப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த ஹெரான்கிறவர் ஒரு ஃபார்முலா கொடுக்குறார். என்ன கொடுக்குறாங்க? இவ்வாறான ஒரு முக்கோணத்தின் பரப்பளவை எவ்வாறு காண்பது என்பதற்கான சூத்திரத்தை ஹெரான் கொடுத்துள்ளார். ஏ, பி மற்றும் சி என்பன ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்கள் எனில் முக்கோணத்தின் பரப்பளவு சீக்வல் டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி சதுர அலகு. இந்த ஏபிசிங்கிறது 3 பக்கங்களினுடைய அளவுகள். இந்த எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த 3 பக்கத்தை கூட்டி 2ஆல வகுக்கிறது. அதாவது எஸ் என்பது முக்கோணத்தின் அரை சுற்றளவு, செமி பெரிமீட்டர் ஆகும். இந்த 3 பக்கத்தினுடைய அளவையும் கூட்டி 2ஆல வகுத்தோம்னா எஸ் கிடைச்சிரும். ஸோ எஸ்ஸை கொண்டு போய் இங்கே போட்டோம்னா பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எஸ்ங்கிறது என்னது? அரை சுற்றளவு. இந்த முக்கோணத்தினுடைய சுற்றளவு, இந்த 3 பக்கத்தையும் கூட்டி 2ஆல வகுத்தோம்னா அரை சுற்றளவுன்னு ஆகும். ஸோ அதை வச்சு பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எஸ்ங்கிறது எதை குறிக்குதுன்னா அரை சுற்றளவு. இங்கு 3 பக்கங்களும் சமம் என நாம் எடுத்துக்கொண்டால், அதாவது ஏ = பி = சி, ஏ வேற பி வேற சி வேறேனா அந்த ஃபார்முலா போட்டுரும். இப்போ ஏபிசி 3மே சமம்னா அந்த முக்கோணம் சமபக்க முக்கோணம் ஆயிரும். அப்போ ஹெரான் சூத்திரப்படி முக்கோணத்தின் பரப்பானது √3/4 a² சதுர அலகுகள் என கிடைக்கிறது. இது ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவாகும். இது எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். இப்போ ஹெரான் சூத்திரத்தின்படி பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? ஏ = ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி தானே. இதில் எஸ் என்னது? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. இது என்ன? 3 பக்கமும் வேற வேறையா. சப்போஸ் இப்போ 3 பக்கத்தினுடைய அளவும் ஒரே மாதிரி இருக்குது, அதாவது சமபக்க முக்கோணங்கள், 3 பக்கத்தினுடைய நீளங்களும் ஒரே மாதிரி இருந்தால் ஏ = பி = சினா முதல்ல எஸ் என்ன ஆகும் பாருங்க. எஸ் = ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ பை 2 ஆகும். ஏன்னா எல்லாமே ஒரே. அப்போ என்ன ஆகும்? 3a/2 ஆயிடும். எது? எஸ். இதை கொண்டு போய் பரப்பளவில் போடும். அப்போ ஏ = ரூட் ஆஃப் எஸ்ஸுக்கு பதிலாக 3a/2, ஓகே, இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே எஸ் மைனஸ் ஏ 3a/2 மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி 3a/2 மைனஸ் பிக்கு பதிலாக என்னென்ன? ஏ தானே, எல்லாமே ஒரே அளவு தான். திரும்ப 3a/2 மைனஸ் சிக்கு பதிலையும் ஏ. இப்போ சுருக்குவோம். 3a/2 இன்ட்டு 2 எல்சிஎம் எடு, 2a ஆயிரும். 3a மைனஸ் 2a a/2 ஆயிரும். ஸோ இங்கே எல்லாமே சப் பண்ணோம்னா a/2 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 ஆகும். ஸோ இதை ஃபுல்லாக பெருக்கு 3a⁴/16 ஆகும் ரூட்டுக்குள்ளே.
இது எதெல்லாம் ரூட்டை விட்டு வெளியே எடுக்கலாம்? 16 ரூட்டை விட்டு வெளியே எடுக்கலாம். a⁴ எடுத்தால் a² ஆகும். இந்த √3 மட்டும் இருக்கும். ஸோ சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு √3/4 a² சதுர அளவு. இந்த ஹெரான் சூத்திரத்திலிருந்து தான் இந்த ஃபார்முலா கிடைச்சிருது. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கணும். நாற்கரங்களின் பரப்புகளை காண்பதில் ஹெரான் சூத்திரத்தின் பயன்பாடு. இது முக்கோணத்தின் பரப்பளவு இப்போ பார்த்தோம், ஹெரான் சூத்திரம். இதே இது இப்போ நாற்கரமாக இருந்தால் இந்த ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்தி எப்படி கண்டுபிடிக்கலாம்? 4 கோட்டு துண்டுகளால் அடைபடும் ஒரு தள உருவம் நாற்கரம். 4 கோடு, அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஒரு பரப்பு கிடைக்கல, அதுதான் நாற்கரம். ஏபிசிடி என்பது ஒரு நாற்கரம் என்க. ஒரு நாற்கரத்தின் பரப்பளவை காண அந்த நாற்கரத்தை 2 முக்கோண பகுதிகளாக பிரித்து ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்தி அந்த முக்கோண பகுதிகளின் பரப்பை காண வேண்டும். ஏபிசிடிங்கிறது ஒரு நாற்கரம். இது 2ஆ பிரிச்சுட்டோம். இது ஒரு முக்கோணம், ஏபிசி ஒரு முக்கோணம், ஏசிடி ஒரு முக்கோணம். ஸோ இந்த முக்கோணத்தின் பரப்பளவு இந்த முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சு 2 முக்கோணத்தின் பரப்பளவையும் கூட்டினோம்னா நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பளவு கிடைச்சிடும். படம் 7.7 நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு = முக்கோணம் ஏபிசியின் பரப்பு + முக்கோணம் ஏசிடியின் பரப்பு. அப்போ இந்த ஹெரான் சூத்திரம் நம்ம தரோவாக படிச்சுக்கணும். ஓகே.